மத்தேயு 26:41. மத்தேயு 26 எடுங்க. பைபிளில் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். மத்தேயு 26:41 எடுங்க. பைபிளில் புதிய ஏற்பாட்டில், அதாவது 42வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் பாருங்கள். அதில் இயேசு சொல்லுகிற 41 நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அன்று சொல்ல சோதனைக்கு உட்படாதபடிக்கு நம்ம ஏன் ஜெபிக்கணும்? அப்போ தான் சோதனை ஜெயிக்க முடியும். சோதனையில் அமிழ்ந்து விடாதபடி, தோல்வி அடைந்து விடாதபடி, சோதனையிலே துவண்டு விடாதபடி அது மேற்கொள்ளணும். ஜெயிக்கணுமானா ஜெபம் அவசியம் என்று ஆண்டு சொல்லுகிறார். என்று சொன்னால் சோதனை நமக்கு வரும். பாவ சோதனை வரும், விசுவாச சோதனை வரும், கிறிஸ்துவ வாழ்க்கைக்கான பல சவால்கள் வரும். அதுதானே நம்முடைய வாழ்க்கையில் கடந்து செல்லும்போது பலவிதமான சோதனைகள் நமக்கு வருகிறது. சோதனை இல்லாமல் வாழ முடியாது. என் ஆண்டு சொல்லிட்டாரு. யாக்கோபு 1:12 வாசிக்கும் போது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பிறகு அவனுக்கு ஜீவ கிரீடம் கொடுக்கப்படும் என்று ஆண்டு சொல்லுகிறார். அவர் ரிவார்டு ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்போ சோதனை வழியாகத்தான் ஆண்டவர் நடத்துவார். பலவிதமான சோதனை நம்முடைய வாழ்க்கையில் வரும். அதில் சாத்தான் கொண்டு வருகிற சோதனை இருக்குது, மனிதரால் வரக்கூடிய சோதனை இருக்குது. என்னடா இது சோதனை இந்த மாதிரி நடக்குது, நான் இப்படி நினச்சேன் இப்படி நடக்குது அப்படிலாம் சொல்கிறீங்கல்ல. அந்த சோதனை நேரத்தில் துவண்டு விடாமல் தைரியமாக ஃபேஸ் பண்ணி அதை மேற்கொண்டு போகணுமானா ஜெபம் அவசியம். ஜெபிக்காமல் நீங்கள் ஜெயிக்க முடியாது. இதை தான் இயேசு சொல்லுகிறார். ஏன்னா நாளை தானே காலையில் இயேசு சிலுவையில் அறையப்படணும். அந்த ஒரு பெரிய சோதனை, அது வழி அவர் கடந்து போய் ஆகணும். அதுக்கு ராத்திரியெல்லாம் ஜெபிக்கிறார். கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிச்சதுனால ஜெயித்தார், சாத்தானை ஜெயித்து வெற்றி சிறந்தார் என்று பார்க்கிறோம். இதை நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். நான் ஜெபித்தேன், அதனால் ஜெயம் எடுத்தேன், நீங்கள் ஜெபிக்கணும். அதனால் தான் ஆண்டு சொல்கிறாரு, விழித்திரண்டு ஜெபிக்க, சோதனைக்கு உட்படாதபடிக்கு. அந்த தூக்கம்தான் நம்முடைய ஜெபத்துக்குள்ளே பெரிய தடை. சிலருக்கு ஜெபம்னால தூக்கம் வந்துடும். பார்த்துருக்கீங்களா? சர்ச்சில் வந்து தூங்கிட்டு இருப்பாங்க சிலர். பார்த்துருக்கீங்களா? ஜெபிக்கிற நேரம் இங்கே உட்காந்து தூங்கிட்டு இருப்பாங்க. அது பிசாசு கொண்டு வரும் தூக்க மயக்கம், உங்களுடைய ஜெபத்தை தடுப்பதற்கு. ஏன்னா நீங்கள் ஜெபிச்சிட்டா ஜெயித்திருவீங்கன்னு சாத்தானுக்கு தெரியும். மத்தேயு 4 பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார். சோதனைக்காரனாகிய பிசாசு அப்படின்னு பைபிளில் இருக்குது. அவன் நிற்கிறான் இயேசுவை சோதிப்பதற்கு. வசனத்தை சொல்லியே பேசுகிறான். வசனத்தை வச்சு தான் சாத்தான் ஏமாத்தும் அறிந்து. அவங்க வசனம் தானே சொல்கிறாங்க. சாத்தானுக்கு நல்ல வசனம் தெரியும். இயேசு கிறிஸ்துகிட்ட பேசும்போது வசனத்தை வச்சு தான் பேசுகிறான். வசனத்துக்கு தப்பான அர்த்தம் காண்பிக்கிறான், வசனத்தை புரட்டி காண்பிக்கிறான். அதை வசனம் தானே நம்ம நம்பி விடுகிறோம். அது கர்த்தர் விரும்புகிறபடி, கர்த்தர் என்ன நோக்கத்தோடு எழுதி கொடுத்தாரோ அதுபடி சொல்கிறாங்களான்னு கவனிக்கணும். இப்போ ஆண்டவர் வசனத்தினாலே சாத்தானை ஜெயித்தார். காரணம், அவர் உபவாசம் பண்ணி ஜெபித்து கொண்டிருந்தார். அவர் ஜெபித்து 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 பலனடைந்து சாத்தானை சுலபமாக ஜெயித்து விட்டார். ஜெபம் இல்லாதபடி நம்ம ஜெயிக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க என்பதாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நீங்கள் பாருங்களேன், பேதுரை பற்றி நீங்கள் இன்னொரு பகுதி எடுங்க. லூக்கா 22 எடுங்க. பைபிளில் லூக்கா 22 ஆண்டவர் கடைசியாக தன் சீஷரோடு பேசுகிறார். சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தின நாள் அவர் சீஷரோடு பேசுகிறார். பேசும்போது ஒரு வார்த்தை சொல்கிறார். சீஷரோட பொதுவான காரியெல்லாம் பேசுகிறார். எல்லாம் தனக்கு வரக்கூடிய அந்த மரணம், இரத்த சிந்துதல், 3ஆம் நாள் உயிர்த்தெழுதல், அதெல்லாம் பேசுகிறார். இப்போ தனிப்பட்ட முறையில் சொல்கிறாரு. 31 பின்னும் கர்த்தர் சீமோனை சீமோனே, பேதுரு, சீமோன் பேதுரு, பேதுரை பார்த்து சொல்கிறாரு, சீமோனை சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறதை போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். உங்களை, உன்னைன்னு சொல்ல உங்கள் அப்போ சீசர்கள் எல்லாரையும். யூதாசு சாத்தான் வஞ்சித்து கொண்டு போயிட்டான் 11 பேர். அப்போது அதில் சாத்தான் அதில் ஏற்கனவே யூதாசை ஏமாற்றி கைப்பிடிச்சிட்டான். இப்போ இவங்ககிட்ட பேசுகிறார், சீமோனே சீமோனே, கோதுமையை சுளவிலே புடைக்கிறதை போல சாத்தான் உங்களை உத்தரவு கேட்டுக்கொண்டான். சோதிக்கிறதுக்கு சாத்தான் உத்தரவு கேட்டுக்கொண்டான். என்ன உங்களை பின்பற்றாங்க 3.5 வருஷம், என்ன சாகிறதுக்கு ரெடி இருந்தாங்கல்ல, என் கையில் கொடுங்க கொஞ்சம் நேரம், நான் ஒரு வழி பண்ணுறேன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி.
ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், சோதனைக்கு இடம் கொடுத்தார். ஓகே, நீ சோதிச்சுக்க அப்படின்னு. இப்போ ஆண்டவர் உங்களை வான் பண்ணுறார், உங்களை புடைக்கிறதற்கு கேட்டுக்கொண்ட அப்படின்னா அவ்வளோ பெரிய சோதனை உங்களுக்கு வரப்போகிறது. அப்போ பேதுரு பற்றி மட்டும், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். பேதுருவுக்காக ஜெபிக்கிறார். ஏன்னு சொன்னால் மற்றவங்கெல்லாம் தாக்கு பிடிச்சி நின்றுருவாங்க, இவன் கொஞ்சம் முந்திரி கொட்டை மாதிரி பேசுவான், அதனால் சீக்கிரமாக வந்துட்டு சீக்கிரமாக பின்வாங்கிடக்கூட. சாத்தானுடைய எய்ம் நோக்கம் பேதுரு தான். அவனுடைய எல்லாரையும் விட பேதுரு மேலே தான் கண் வைக்கிறான். ஏன்னா ஆண்டவர் பேதுருக்கிட்ட தான் சொல்லியிருந்தார், இந்த பாறையின் மீது நான் சபையை கட்டுவேன், அதனால் பாதாளத்தின் திறவுகோல்களை உனக்கு தருகிறேன்னு பேதுருக்கு தான் அந்த வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். ஆனால் ஆதி திருச்சபையில் முக்கியமான லீடரில் ஒருவர் பேதுரு. பேதுரு கொண்டு தேவன் பெரிய திட்டத்தை நிறைவேற்ற போகிறார் என்று சாத்தானுக்கு தெரியும். ஆனால் இங்கேயே அவனை வீழ்த்திடணும்னு சொல்லி தான் அவனை சாத்தான் குறி வச்சுட்டான். இயேசுக்கு தெரியும், எல்லா சீசர்களையும் அவன் சோதிப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டாலும் பேதுரு தான் சாத்தானுடைய எய்மே. இவனை வீழ்த்திட்டா முடிஞ்சிடும், எல்லாரும் பயந்துருவாங்கன்னு சொல்லி அவனை தான் டார்கெட் பண்ணுகிறான். ஆனால் ஆண்டவர் பாருங்க சொல்லுகிறான், உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். ஜெபம், நல்ல கவனிங்க, விசுவாசம் ஒளிந்து போகாதபடி ஜெபம் பண்ணுகிறார். பேதுருக்காக, பிதாவே நான் ஜெபிக்கிறேன், சாத்தான் சோதிக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். பேதுருடைய விசுவாசம் ஒளிந்து போயிடக்கூடாது, அவனுடைய விசுவாசம் பலனடையட்டும், விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு பிதாகிட்ட இயேசு ஜெபம் பண்ணுகிறார். அதனால தான் பேதுரு பாருங்க மனம் திரும்ப ஆண்டவர்கிட்ட வந்து அழுகிறதே நம்ம பார்க்க முடியும். யூதாஸ் நான்கு கொண்டு சேர்த்துட்டான். ஏன்னா பேதுரு அதே மாதிரி, ஏன்னா அவனை எனக்கு தெரியாது, இயேசுவே தெரியாதுன்னு சொல்கிறார், மறுதளிச்சிட்டார்ல, அது எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் திரும்ப ஒரு மனம் திரும்பி வந்த காரணம், அவன் போய் நான் இயேசுவையே மறுதளிச்சிட்டேன்னா எதுக்கு வாழணும்னு செத்து போயிருக்கலாம், சாத்தான் தூண்டி இருக்கலாம். யூதாஸ் செத்துட்டா, நீயும் எதுக்கு இருக்கிற, இயேசுவை மறுதளிச்சிட்ட, என்ன முகத்தை வச்சு என்ன அவரை பார்ப்ப, நீ போய் செத்துறன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இயேசுடைய ஜெபம் அவனை பாதுகாத்தது. அதனால தான் நீங்கள் பிள்ளைகளுக்காக விசுவாசம் ஒளிந்து போகாதபடி விசுவாசத்தில் உறுதியாக இருக்க ஜெபிக்கணும். உங்கள் பிள்ளைகள் எத்தனையோ சோதனையை சந்திப்பாங்க, ஸ்கூலில் படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல சாத்தான் பலவித கண்ணிகளை வைப்பான், சோதனைகளை உண்டாக்குவான். அதெல்லாம் அவங்க தப்பணுமானால் நீங்கள் ஜெபிக்கணும். அதனால் பிள்ளைகளை ஜெபம் பண்ணி அனுப்பணும், அவங்கள ஜெபிக்க சொல்லணும். எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே இந்த மாதிரி சோதனை வரும். அப்போ சோதனை ஜெயிக்கணும்னா ஒரே வழி ஜெபம். அதுதான் இயேசு சொல்லி கொடுக்குறார், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க என்பதாக ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். இயேசுவே பேதுருவுக்காக ஜெபித்தார்ல, அப்போது நாமும் ஒருவர் அப்படி ஜெபிக்கணும். அதனால தான் மணிப்பூரில் ஜனங்கள் நெருக்கப்பட்ட சமயத்தில் ஆண்டவரே அவருடைய விசுவாசம் ஒளிஞ்சிடக்கூடாது, வீடை இழக்கலாம், சர்ச்சை இழக்கலாம், சொத்துக்களை இழக்கலாம், விசுவாசத்தை இழந்து விடக்கூடாது, அவங்களை பலப்படுத்துங்க அப்படின்னு தைரியப்படுத்துங்க. இயேசு அப்படி தான் ஜெபிச்சார், விசுவாசம் ஒளிந்து போகாதபடி. விசுவாசம்தான் முக்கியம், எதை இழந்தாலும் விசுவாசத்தை இழந்துடக்கூடாது. அதுக்காக தான் நீங்கள் கருத்தாக பிள்ளைகளுக்காகலாம் ஜெபிக்கணும். சரி, அதனால் சோதனைக்கு நீங்கள் இப்போ சோதனைக்கு உட்படாமல் இருக்கணுமானா ஜெபிக்கணும். பலவிதமான சோதனை வரும், பாவ சோதனை வரும், அப்புறம் விசுவாச சோதனை வரும், நம்முடைய சார்ந்த குணத்துக்கு சோதனை வரும், அன்பாக இருக்கணும்னு நினைப்போம் அதுக்கு சோதனை வரும், நம்ம வீட்டுக்குள்ளேயே சோதனை வரும். நல்லா ஜெபிச்சுட்டு வருவீங்க, உங்களை கோபப்படுத்துகிற மாதிரி யாராவது பேசுவாங்க, கமெண்ட் அடிப்பாங்க, அது மாதிரி பரிகாசம் பண்ணுவாங்க, அது ஒரு சோதனை. நீங்கள் பொறுமையாக இருக்கீங்களா, சாந்தமாக இருக்கீங்களா, கோபப்படுறீங்களா, அது அந்த சோதனையில் நீங்கள் ஜெயிக்கணுமானா ஜெபம் ஜெபம் ஜெபம். எவ்வளவு அதிகமாக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து அவருடைய கிருபை பெற்றுக்கொள்கிறீங்களோ எவ்வளோ பெரிய சோதனைகளையும் சுலபமாக நீங்கள் தாண்டி போக முடியும். நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். சோதனை கண்டு பயந்தெல்லாம் ஓட மாட்டீங்க, தைரியமாக ஃபேஸ் பண்ணுவீங்க. வரட்டும் சோதனை பார்த்துக்கலாம், என் கூட இயேசு இருக்கிறாரு, சோதனைக்காரன் பிசாசு வரட்டும் பார்த்து கொள்ளலாம், நீங்கள் சுலபமாக அதை மேற்கொள்ளுவீங்க. ஆனால் ஜெபம் அவசியம். அதனால் தான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், C.T. ஸ்டட் என்கிற தேவ மனிதர், அவர் நல்ல இளம் வயதிலே ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தார். அவர் யூனிவர்சிட்டி காலேஜில் படிப்பதற்கு ஒரு ஹாஸ்டலில் தங்க வேண்டியதாயிற்று. அவருடைய தாயார் தான் அவரை பக்தியோடு வளர்த்துருந்தாங்க. ஜெபிக்கணும், வேதத்தை தியானிக்கணும், எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. தினம் காலையில் 1 மணி நேரம் நீ ஆண்டவரோட தனித்திருந்து ஜெபிக்காமல் வெளியே போகக்கூடாதுல சொல்லி கொடுத்துருந்தாங்க. அவர் ஒரு சமயம் எழுதினார்,
அந்த காலத்தில் கடிதம் தானே, கடிதம் எழுதினார். என்ன எழுதினார்? நான் தினமும் காலையில் குறைந்தது 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன். வேறு மாதத்தை ஜெபிச்சுட்டு தான் நான் காலேஜுக்கெல்லாம் போகிறேன். என்றைக்காவது ஒரு நாள் அப்படி 1 மணி நேரம் என்னால் ஜெபிக்க முடியாமல் ஆகிவிட்டால் அந்த நாள் முழுவதும் மயிர் கத்தரிக்கப்பட்ட சிம்சோனை போல் ஆகிவிடுகிறேன். புரியுதா உங்களுக்கு? சிம்சோன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நியாயாதிபதி, ஊழியக்காரன். ஆண்டவர் சொல்லியிருந்தார் அவனுக்கு நசரேய விரதம், அதனால் முடி கட் பண்ணக்கூடாது. அது ஒரு விரதம், தேவனுடைய சமூகத்தில் ஒரு ஒழுங்கு. அதனால் அவன் முடியை வளர்த்திருந்தான். அதில் தான் அவனுடைய பலன் இருந்தது. கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கும் பொழுது சத்துருக்களை சிதறடித்து அழித்து போடுவான். யாரும் அவன் அடக்க முடியாது. ஆனால் அந்த ரகசியத்தை யாருக்கும் சொல்லவில்லை. ஒரு பெண் அவளுடைய மோகத்தில் விழுந்து அவள் திரும்ப திரும்ப கேட்டதுனால, என்னுடைய வலிமை, என்னுடைய பலம் என்னுடைய மயிரில் இருக்குது, அது ஆண்டவரோடு பண்ண உடன்படிக்கை, மயிரை கத்தரிச்சிட்டா என் பலனெல்லாம் போய்விடும் என்று. அதை அறிந்து அவனுடைய மயிரெல்லாம் கட் பண்ண உடனே பலனெல்லாம், ஆவிக்குரிய பலன், அந்த வல்லமை போய்விட்டார். அவன் பரிகாசம் பண்ணக்கூடிய அளவுக்கு மனிதர்களால் மாற்றப்பட்டு விட்டான். அதைத்தான் அவர் சொன்னார், ஒரு நாள் நான் 1 மணி நேரம் ஜெபிக்காமல் இருந்தால் அந்த நாள் முழுவதுமே மயிர் கத்தரிக்கப்பட்ட சிம்சோனை போல நான் வல்லமை இழந்த ஒரு ஊழியக்காரனாய் மாறி விடுகிறேன், சிம்சோனை போல் ஆக்கி விடுகிறேன். அப்போ சாத்தான் சுலபமாக இவங்களை மேற்கொண்டு விடுவான். காலையில் நல்ல ஆவில நிரம்பி ஜெபம் பண்ணி வசனத்தை தியானித்து ஸ்ட்ராங்காக நீங்கள் உலகத்துக்குள்ளே வந்தீங்கன்னா, சாத்தான் எத்தனை கண்ணிகள், போராட்டங்கள், சோதனைகளை வைத்திருந்தாலும் அந்த நாள் முழுவதும் நீங்கள் ஈஸியாக ஜெயித்து முன்னேறி போவீங்க. ஒன்றும் உங்களை மேற்கொள்ள முடியாது. இதைத்தான் இயேசு சொல்லுகிறார், சோதனைக்கு உட்படாதபடி நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்போ விழித்திருந்து ஜெபிக்கணும். இரவு நேரத்தில், அதிகாலை நேரத்தில் எழும்பி ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிப்பது, அதை குறித்து நம்ம பார்க்குறோம். சரியா? அப்போ சோதனையை ஜெயிக்கணும். நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை பண்ணணுமானா ஜெபத்தை வைத்து தான். எவ்வளோ நேரம் முழங்கால நிற்கிறீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் ஜெயித்து முன்னேறி போய் கொண்டே இருப்பீங்க. அது இயேசு சொல்கிறார், ஜெபிக்காமல் நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. ஜெபம் அவசியமில்லைன்னு ஒருத்தன் பேசினா அவன் ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறான், பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிறான். அவன் சீக்கிரத்தில் வெளியே, ரொம்ப நாள் அதை பேசி கொண்டிருக்க முடியாது. அது வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த ஜெபெல்லாம் தேவையில்லை, வெறும் பாட்டு டான்ஸ் ஆடினு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்கள், அங்கெல்லாம் நிற்காது ரொம்ப நாள். அந்த ஊழியமும் நிற்காது, ஆளு நிற்க மாட்டாங்க. ஏன்னா ஜெபத்தை இயேசு சொல்கிறாரு, நீ ஜெபம் பண்ண விழித்திருந்து, அப்போ தான் நீ சோதனை ஜெயிக்கணும் இயேசு சொல்லுகிறார். அந்த ஆள் சொல்கிறேன், ஜெபம் தேவையில்லைன்னு சொன்னால் யாருடைய ஆளாக இருப்பாங்கன்னு நீங்களே யோசித்து கொள்ளுங்கள். நீங்கள் அதனால் கவனம் செலுத்துங்க. 3வது கடைசியாக இன்னொரு வசனம் வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36வது வசனம் பாருங்கள். அதாவது 117வது பக்கம், லூக்கா 21:36. இந்த லூக்கா 21 அதிகாரம் முழுவதுமே இயேசு தன்னுடைய 2ஆம் வருகை குறித்தும் அதுக்கான அடையாளங்கள் குறித்து பேசிக்கொண்டே வருகிறார். பூமி அதிர்ச்சி உண்டாகும், கொள்ள நோய்கள் உண்டாகும், யுத்தங்கள் உண்டாகும், ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்பும், அது மாதிரி பல அடையாளங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார். உலகமெங்கும் தீமை உண்டாகும் எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்துட்டு 36 ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, இனி நடக்க போகிற தீமைகள், பூமி அதிர்ச்சி, கொள்ள நோய், பலவிதமான அழிவுகள், யுத்தத்தின் அழிவுகள், இப்படி பலவிதமான தீமைகள் இனி அதிகமாய் உலகத்தில் காணப்படும். இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பணும். இந்த ஆபத்துகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக, இயேசு மனுஷகுமாரனாக இயேசு வரும் பொழுது அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இது இயேசு சொன்ன வார்த்தை. நீங்கள் நல்லா அறிந்து கொள்ளுங்கள். வருகையில் காணப்படணும்னா என்ன செய்யணும்? அவருடைய இயேசு வரும்போது எக்கால சத்தம் துணிக்கும். அப்போ அவரை போய் சந்திக்கணும், என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ தான் ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும். இனி உடனே வெகு சீக்கிரத்தில் நடக்க போகிற 3 முக்கியமான நிகழ்ச்சிகள் இருக்கிறாரு. அதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். ஒன்று இயேசுவனுடைய வருகை. அவருடைய வருகையில் 2 விதம் உண்டு. ஒன்று ரகசிய வருகை, இன்னொன்று பகிரங்க வருகை. அப்படின்னா என்னது அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து திரும்ப உலகத்துக்கு வருவார். ஒரு முறை அவர் குழந்தையாக பிறந்து வளர்ந்து நம்முடைய ரட்சிப்புக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தார்.
அவர் சிங்காசனத்தில் பிதாவின் வலது பாரசத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் திரும்ப இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். அவர் திரும்ப வரும்போது அவர் குழந்தையாக பிறக்க மாட்டார். அவர் திரும்ப வருகிறார். முதலாவது மணவாளனாக வருவார். இரகசிய வருகை மணவாளனாக வருவது. அப்போ இந்த மத்திய 25 அதிகாரத்தில் இயேசு ஓமையில் அதை குறித்து பேசுகிறார். மணவாளனாக இயேசு வருவார். அப்படி வரும்போது யாரை சந்திக்க? மணவாட்டியை சந்திக்க அவர் வருவார். சபை மணவாட்டி என்று அழைக்கப்படுகிறார். சபையில் இருக்கிற எல்லாருமே கிடையாது, தகுதியானவர்கள், ஆயத்தமானவர்கள். வேதத்தில் நீங்கள் வாசித்தால் எபிரேயர் 9:28 காத்து கொண்டு இருக்கிறவர்கள், இயேசு எப்பொழுது வருவார், அவரை சந்திக்கணும், அவரை நேரில் பார்க்கணும் அப்படி யார் யார் ஆவலோடு காத்திருக்கிறாங்களோ அவங்க தான் அவருடைய வருகையில் காணப்பட முடியும். மற்ற 25:10 ஆண்டவர் சொல்லுகிறார், 10 கன்னிகைகள் சொல்லப்படும். ஒரு ஓமை இயேசுவே சொல்கிறார். 10 பேர் கன்னிகைகள் அவங்க மணவாளனை சந்திக்க வர்றாங்க. மணவாளன் வருகிறார், என் மணவாளன் வருகிறார் என்பதை விசுவாசிக்கிறாங்க. மணவாளனை சந்திக்க புறப்பட்டு போகிறாங்க. அப்போ மணவாளனுக்காக காத்திருக்கிறாங்க. 3மே செய்கிறாங்க. விசுவாசிக்கிறாங்க, போய் அவங்க அதை எதிர்கொண்டு போகிறாங்க, அப்புறம் காத்திருக்கிறாங்க மணவாளனை சந்திக்கணும்னு சொல்லி. அவர் வரும்பொழுது பாருங்கள், 5 பேர் தான் ஆயத்தமாக இருந்தாங்க. 5 பேர் ஆயத்தம் இல்லை. விளக்கில் எண்ணெய் இல்லை, அதெல்லாம் கவனிக்கலை. இவங்க விளக்கு வச்சுருந்தாங்க, ஒளி வீசலை, இருட்டாக இருக்குது, எண்ணெய் இல்லை அப்படின்னு. அப்போது ஆயத்தமாக இல்லை. ஆயத்தமாக இருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க மணவாளனோட வீட்டுக்குள்ளே. இவங்களும் என் மணவாளன் வருவார்னு நம்பினாங்க, விசுவாசித்தாங்க, எதிர்கொண்டு போனாங்க, காத்திருந்தாங்க. 5 பேர் கைவிடப்பட்டு விட்டார்கள். காரணம் என்ன? ஆயத்தமாக இல்லை. அதனால் இயேசு வருகிறான் என்பதை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், சர்ச்சு போகிறேன், அதுதான் காணிக்கலாம் கொடுக்குறேன்னு சொன்னாலும் நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா? இப்போ நம்ம ஆயத்தப்பட வேண்டியது இயேசுடைய வருகைக்கு அவரை சந்திக்க ஆயத்தப்படணும். இதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இயேசு திரும்ப வரப்போகிறார், அவரை சந்திக்க நம்ம ஆயத்தமாகணும் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதுதான் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறாரு. அப்போது ஆயத்தமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? யார் அவரை சந்திக்க முடியும்னா, இயேசு சொல்லுகிறார், நீங்கள் அவரை சந்திக்கணுமானா எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இயேசுவே சொல்ல, இந்த வசனத்தை நல்லா குறித்து கொள்ளுங்க. லூக்கா 21:36, நீங்கள் மனுஷகுமாரனாக இயேசுக்கு முன்னால் போய் நின்று சந்திக்கணுமானால் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபமே பண்ணாதவங்க நிலைமை என்ன ஆகும்? அவரை சந்திக்க முடியாது. ஆண்டவரே, ஐ எம் ஏ செக்ரட்டரி ஆஃப் த சர்ச். அதுக்கு என்ன? ஐ எம் ஏ ட்ரெஷரர் ஆண்டவரே. ஓகே, ஐ எம் ஏ பிஷப், மாடரேட்டர் ஆண்டவரே. சபையே இல்லாத ஆள்லாம் பிஷப்பாக இருக்காங்க இப்போ நம்ம ஊரில். சர்ச்சே கிடையாது, ஆனால் பிஷப். அங்கெல்லாம் கலர் கலராக போடுவாங்க, பிஷப்பும்பாங்க. எத்தனை சர்ச் இருக்குது, எத்தனை ஆத்தமாக ஆதாயம் பண்ணன்னு கேளுங்க, ஒன்றும் கிடையாது. வேறு லெட்டர் பேர்டு பிஷப்பெல்லாம் நிறையா இருக்கிறாங்க. மாடரேட்டரும்பாங்க, அப்படி இருக்காங்க. நான் சுவிசேஷகன், எவாஞ்சலிஸ்ட், தீர்க்கதரிசிம்பாங்க. ஓகே, அதுக்கு என்ன? இருந்துட்டு போ, தீர்க்கதரிசியாக இருந்துக்க, பிஷப்பாக இருந்துக்க, அதுக்கு என்ன? அதனால் வர முடியாது. ஆயத்தமாக இருக்கிறியா? ஆண்டவரை சந்திக்க நீ ஆயத்தமா? அப்போ அப்படிலாம் இல்லாமல் சும்மா நான் சர்ச்சில் இருக்கேன், சண்டை போகிறேன், தசமாங்க, அதெல்லாம் உங்களுக்காக. தசமாங்க கொடுக்குறீங்கன்னா உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு கொடுக்குறீங்க, அவ்வளோதான். சர்ச்சுக்கு போகிறீங்கன்னா உங்கள் நன்மைக்காக போகிறீங்க. இயேசுக்காக என்ன செஞ்சிட்டீங்க? உங்களுக்காக உயிர் கொடுத்த ஆண்டவர் என்ன செஞ்சிட்டீங்க? சர்ச்சுக்கு போகிறதே சிலர் பெரிய ஊழியமாக நினைக்கிறது. ஆமாம், இந்த பையை வச்சு காணிக்கை எடுக்கிறது பெரிய ஊழியமாக சிலர் சொல்கிறார். எனக்கு சபையில் ஒரு காணிக்கை எடுக்கிறேன், அது ஒரு பெரிய ஊழியமாக? பையை வச்சு எல்லோரும் போட போகிறாங்க. இயேசுக்காக என்னையா செஞ்ச? இப்போ இயேசு பேர் சொன்னியா? 4 பேருக்கு அறிவிச்சியா? ரட்சகர் ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லி இருக்கிறியா? ஒரு ஆளுக்கு ஒரு ட்ரான்ஸ் கொடுத்துருப்பீங்களா? எப்படி அவரை சந்திக்க போகிறீங்க? உங்கள் சபையில் பாடுறீங்களா, ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோட ஆண்டவா வெறுங்கையோடு உம்மை கண்டு கொள்ளலாகுமோ? பாடுற மேக என்ன அர்த்தம்? எனக்கு அதை யோசித்து பார்த்தீங்களா? கிறிஸ்துவ பேர் வச்சுருந்தா இயேசு வரும்போது போயிட முடியுமா? போக முடியாது. தசமாக கொடுத்தா போக முடியுமா? போக முடியாது. ஆயத்தமாக இருக்கணும். அதுதான் இயேசு சொல்கிறார், ஆயத்தமாக இருந்தவர்கள். அதுக்கு என்ன பண்ண பைபிள்? அதுக்கு தான் ஒரு காரியம் சொல்கிறாரு, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்பதாக. இப்போது இயேசு வரும்போது என்ன நடக்கும்னா, முதல்ல ரகசிய வருகை, மணவாளனாய் வருவார். மத்திய ஆகாயத்தில் இயேசு நிற்பார். அப்போது யாருமே அவர் அப்போ பார்க்க முடியாது. மத்திய ஆகாயத்தில் நின்று
தூதர்கள் தூதர்கள் கோடிக்கணக்கான தூதர்களோடு வருவார். எக்கால ஊதுவாங்க. அந்த எக்கால சத்தம் யார் காதில் கேட்குமோ அவங்க மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. மகிமையின் சரீரமாய் மாற்றப்பட்டு ஆகாயத்தில் போய் இயேசுவை சந்திப்பாங்க. அப்போ தான் அவரை முகமுகமாய் நம்ம நேரடியாக கண்களால் அவரை பார்ப்போம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதை நம்ம எதிர்பார்க்கணும், அந்த நாளை வாஞ்சிக்கணும். அதுக்கு தான் நாங்கள் அந்த ஊழியம், அதுக்கு தான் நாங்கள் இதெல்லாம் வாழ்க்கை, அதுக்கு தான் நாங்கள் என்னுடைய ஆசை, அந்த ஆசை இருக்கணும். இயேசுவை நான் சந்திக்கணும், மத்தியாகத்தில் அவரை போய் நான் பார்க்கணும் என்கிற ஆசை, விருப்பம், ஆயத்தமாக இருக்கணும் அதற்கு. அப்போ இனி நடக்க போகிறது அதான். இது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தில் எழுதியிருக்குது. அப்போ என்ன நடக்கும்னு அவர் வரும் பொழுது, முதலாவது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை நான் வாசிக்கிற பாருங்கள். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். என்ன நடக்கும்? மத்தியாகத்தில் நின்று எக்கால சத்தம் தொனித்த உடனே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் முதலாவது எழும்புவாங்க. அதனால தான் கிறிஸ்தவங்களை எரிப்பதில்லை, விசுவாசத்தோடு விதைக்கிறோம். அவங்க திரும்ப எழும்புவாங்க. ஒரு விதையை விதைச்சா திரும்ப அது செடியாக வரும்போது அந்த ரூபமே மாறிடும் பார்த்தீங்களா? விதை செடியாக மாறி மரமாக மாறும் பார்த்தீங்களா? அதே மாதிரி நாம் இந்த மண்ணான சரீரத்தை அடக்கம் பண்ணுகிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் அவங்க மரித்திருந்தால், குடிச்சிட்டு மரித்தவங்களாம் எழும்ப முடியாது, சிகரெட்டை ஊதிட்டு செத்தவெல்லாம் எழும்ப முடியாது. நீங்கள் செக்ரட்டரியாக இருக்கலாம், செக்ரட்டரியாக இருக்கலாம், அல்லது சர்ச்சு செக்ரட்டரியாக இருக்கலாம், ட்ரெஷரராக இருக்கலாம். குடிச்சிட்டு ரகசிய பாவம் செஞ்சுக்கிட்டு அங்கே அரசியல் பண்ணிக்கிட்டு அட்டூழியம் பண்ணிவிட்டு நான் பக்தியாக பைபிளை தூக்கிட்டு வரேன்னு வந்தவங்கெல்லாம் பலவத்து வர முடியாது. கல்லறைக்குள்ளே இருந்து போயிடுவீங்க. உண்மையாக தன்னை தாழ்த்தி ஜபம் பண்ணி கர்த்தருக்கு பிரியமான சீஷராக வாழ்ந்தால் மட்டும்தான் நீங்கள் அடக்கம் பண்ணப்பட்டாலும் அவங்க காதில் தான் சத்தம் கேட்கும். அவங்க மகிமையின் சரீரத்தோடு எழும்புவாங்க. கல்லறை திறக்கும். அதுக்குள்ளேருந்து அவங்களுடைய சரீரம் மகிமையின் சரீரம், ஒரு மறுரூபமாக்கப்பட்ட சரீரம், க்ளோரியஸ் பாடி, அதோடு எழும்பி அவங்க போய் இயேசுவை சந்திப்போம். ஏன்னா கை கால்கள் தலை இதே மாதிரி உருவம் இதே மாதிரி இருப்போம். ஆனால் மகிமையின் சரீரமாக இருக்கும். அவங்க இயேசுவை மத்திய ஆகாயத்தில் சந்திப்பாங்க. இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51-52 வசனம் வாசித்தீங்கன்னா அதில் கண்ணிமை நேரத்தில் மறுரூபமாக்கப்படுவோம். அப்போ முதல்ல கிறிஸ்துகள் மரித்தவர்கள் எழும்பிடுவாங்களா? அதன் பிறகு உயிரோடு இருக்கும் நாமும், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். கர்த்தராக இயேசு நிற்பார். கிறிஸ்துக்கள் மரித்தவர்கள் முதலாவது எழும்பிடுவாங்க. ரெண்டாவது உயிரோடு இருக்கிற நாமும், ஆயத்தமாக இருக்கிறவங்க, தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய வருகைக்கு காத்திருக்கிற ஆயத்தமாக இருக்கிறவங்க, அப்படியே கண்ணிமை நேரத்தில் ஒரு கண்ணை எமைக்கிற நேரத்துக்குள்ளே இவங்க காணாமல் போயிடுவாங்க. அவங்க மறுரூபமாக மறைஞ்சிருவாங்க பூமியில். அவங்க மத்திய ஆகாயத்தில் இயேசுவை சந்திப்பாங்க. அப்போ தான் உங்களுக்கு பிரியமானவங்களை இறந்து போயிருப்பாங்கல்ல, கிறிஸ்துக்களை மரித்தவங்க இங்கே நிற்பாங்க. நீங்கள் போய் அவங்கள திரும்ப பார்ப்பீங்க. உங்களுடைய கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். அவங்க இயேசுக்குள்ளே மரிச்சிருந்தால் எல்லோரும் மத்திய ஆகாயத்தில் நிற்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடையாளம் தெரியும். எல்லாரையும் அடையாளம் காண முடியும். எல்லா ஊழியர்களையும் அடையாளம் காண முடியும். எல்லா பரிசுத்தவான்களையும் அடையாளம் காண முடியும். அந்த ஆவிக்குரிய சரீரம் நமக்கு கொடுக்கப்படும். ஏன்னா அந்த ஆண்டவர் ஜெபத்தில் மறுரூபமான அந்த மலையில் எலியாவை மோசை கர்த்தரிடத்தில் பேசும்போது பேதுரு அது யாருன்னு கேட்கல. ஆண்டவரே, மோசைக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட்டுடலாமான்னு கேட்குறாரு. அப்போ தெரியும் அவங்களுக்கு அந்த மாதிரி மகிமையின் சரீரத்தோடு இருந்தாலும் அவங்கள பார்த்த உடனே உங்களுக்கு அடையாளம் கண்டுபிடித்து கொள்ளலாம். எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? அது பூமியிலேருந்து எடுக்கப்பட்டு இயேசுவை சந்திப்போம். இது முதலாவது ரகசிய வருகை. இது ஏன் ரகசிய வருகைன்னு பைபிளில் இல்லை, ரகசிய வருகை அப்படின்னு சிலர் பேசுவாங்க. ஆனால் இதை குறித்து பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, திருடனை போல அவருடைய வருகை இருக்கும். வேதத்தில் மத்தேயு 25:43-44 வசனங்கள், 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம், 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா அவருடைய வருகை திருடன் வருகிற வண்ணமாக இருக்கும். வெளிப்படுத்தல் 16:15 ஆண்டவரே என்ன சொல்கிறார் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம்
வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனம் பாருங்கள். இதோ திருடனை போல வருகிறேன். ஆண்டவரே சொல்கிறார், திருடனை போல நான் வருகிறேன். ஐ கம் as a thief. இயேசுவே சொல்கிறார், நான் திருடனை போல வர. என்ன அர்த்தம்? திருடன் சொல்லிட்டு வர மாட்டான். விடிய காலம் 3 மணிக்கு உங்கள் வீட்டுக்கு திருட வரப்போகிறேன் ஆயத்தமாக சொல்லிட்டு வருவானா? இல்லை. திருடன் எந்த நேரத்துலையும் வரலாம். அதுதான் ஆண்டு சொல்கிறார். அவர் வருவது காலை நேரமாக இருக்கலாம், மாலை நேரமாக இருக்கலாம், இரவு நேரமாக இருக்கலாம். அவர் வரும்பொழுது எப்போ வருவார்னு தெரியாது. எனி டைம் எக்காலம் தோணிக்கலாம். எப்பவும் நம்ம ஆயத்தமாக இருக்கணும். இப்போ நம்ம கவனம் செலுத்த வேண்டியது இயேசுடைய வருகை சமீபம். அதனால் எப்பொழுதுமே அதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். அந்த மைண்டில் எப்பவும் வருகை குறித்த சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கணும். வருகை குறித்த நோக்கமே இருந்துக்கிட்டே இருக்கணும். அவர் வரப்போகிறார், நான் ஆயத்தமாக இருக்கணும், அவரை சந்திக்கணும். இந்த சிந்தை தான் இப்போ உங்களுக்குள்ளே இருக்கணும். அதுதான் இனி நடக்க போகிற ஒரு காரியம். அதனால் ஆயத்தமாக இருக்கிறவங்க எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே இயேசு அவர்களை அழைத்து கொண்டு பரலோகத்துக்கு போய்விடுவார். உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன்னு சொன்னார்ல யோவான் 14 அதிகாரத்தில், நான் வந்து உங்களை அழைச்சிட்டு போவேன், நான் இருக்கிற இடத்துல இருக்கும்படி இயேசு அவங்களெல்லாம் அழைச்சிட்டு போயிடுவார். ஆயத்தமாக இல்லாதவங்க, பாவத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் இந்த பூமியில் தான் இருப்பாங்க. அப்போ அவங்க மாத்திரம் போயிடுவாங்க. அது போன மறுபடியும் ஆண்டவர் 7 வருஷம் கழித்து அவர் வந்து பகிரங்கமாக வருவார். 7 வருடம் கழித்து 7 இயர்ஸ் கழித்து பகிரங்கமாய் வருவார். அப்படி வரும்போது அவருடைய பாதங்கள் ஒலிவமலையில் நிற்கும். சகரியாவின் புஸ்தகத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறார். எருசலேமில் இருக்கிற ஒலிவமலையில் வந்து அவருடைய பாதங்கள் நிற்கும் என்பதாக. அப்போது அவர் பகிரங்கமாக வரும்போது தான் உலகமே அவரை பார்க்கும். அவரை குத்தினவர்கள், பரிகாசம் பண்ணவங்க, இயேசுவை கேவலமாக பேசினவங்க, இயேசு கடவுள்னு சொன்னவங்க, இயேசுக்கு விரோதமாக என்ன எல்லாரும் பார்த்து நடுங்குவாங்க. அத்தனை உலக தலைவர்களும் இயேசுவுக்கு முன்பாக நடுங்கித்தான் ஆக வேண்டும். அத்தனை மத தலைவர்களும் இயேசுவுக்கு முன்பாக நடுங்கித்தான் ஆக வேண்டும். அத்தனை தன்னை தெய்வமாய் காண்பித்து மக்களை ஏமாற்றின வஞ்சகர்கள் நடுங்கித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் அவர் ராஜாதி ராஜாவாக வருவார், கத்தாதி கத்தராக வருவார், முழு உலகத்தை ஆளுகை செய்கிற ராஜாவாக வருவார். உலகமே அவரை பார்க்கும். அப்பொழுதுதான் உலகமே கலங்கி நிற்கும். இவர்தானா உலகத்தின் ஆண்டவர் என்று சொல்லி அது நடக்க போகிறது. இதுவரை இதில் எழுதப்பட்டது எல்லாம் நடந்திருக்கிறது. அதனால் இதுவும் நடக்கும். இந்த ஒலிவமலை எங்கே இருக்கிறது? எருசலேமில். இன்றைக்கி ஒன்று கவனிங்க. இன்றைக்கி உலகம் முழுவதிலும் அத்தனை நாடுகளிலும் அத்தனை தலைவர்களும் அத்தனை மக்களும் ஒரு நாட்டை பற்றி தான் திரும்ப 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 பேசுகிறாங்க. எந்த நாடு? இஸ்ரவேல் தேசம். யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ ரஷ்யாவில்னா யுத்தம் நடக்கு. இப்போ யாரும் அதை பற்றி பேசுகிறது இல்லை. ஆனால் இஸ்ரவேல் யுத்தத்தை குறித்து நம்ம காசாவில் யுத்தம், லெபனானில் யுத்தம், சிரியா மோதுகிறது, இங்கிருந்து மோதுகிறது யுத்தம். அதனால் இப்போ கொஞ்ச நாளாகவே உலகம் முழுதும் பேசப்படுகிற ஒரே தேசம் இஸ்ரவேல், இஸ்ரவேல், இஸ்ரவேல். கலவரம் பண்ணுற கூட அந்த நாட்டுக்கு விரோதமாக உலகத்தின் எல்லா நாடுகளும் கலவரம் பண்ணுறாங்க. ஏன் இந்த செய்தி பரவுகிறது? எல்லாரும் எருசலேமை திரும்பி பாரு, அங்கே தான் இயேசு வரப்போகிறார். அதை உருவாக்கின தேவன் அதை பற்றி சொல்லியிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் பைபிளில் சொல்லப்பட்டால் நிறைவேறி கொண்டு இருக்கிறாரு. நீங்கள் பைபிளில் வாங்கி ஒழுங்காக வாசித்து பாருங்கள். இப்போ உலகத்தில் எங்கே இருக்கிறோன்னு தெரியும். அவருடைய வருகை சமீபம். அதனால தான் இஸ்ரவேல் என்ற தேசத்தை குறித்து எல்லா மக்களும் இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த இஸ்ரவேலுங்கிற தேசம் அது ஒலிவமலை இருப்பது இந்த தேசத்தில் தான். ஒலிவமலைக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த மலை முழுவதும் பாதி கல்ற தோட்டமாக இருக்கும். பாதி கல்ற தோட்டம். மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா எல்லாம் கல்ற தோட்டமாக ஆக்கிட்டாங்க. என்னென்னா, ஒன்று கிறிஸ்தவருடைய கல்லறை, யூதருடைய கல்லறை, இஸ்லாமியருடைய கல்லறை, 3 அங்கே இருக்குது. 3 யூதர்களுக்கு இன்னொரு பகுதி கல்லறை, கிறிஸ்தவங்களுக்கு இன்னொரு பகுதி கல்லறை, இஸ்லாமியர்களுக்கு கல்லறை. ஏன் தெரியுமா? இந்த 3 மதத்திலுமே என்ன நம்புகிறாங்க? கிறிஸ்தவர்கள் நம்புவது பைபிள் எழுதப்பட்ட இயேசு அங்கே தான் அவனுடைய பாதங்கள் ஒலிவ மலையில் நிற்கும். அப்போ கிறிஸ்துவர்கள் மரித்தவள் எழும்பணும், அதனால் நான் அங்கே புதைப்போம், இயேசு வரும்போது எழும்பணும். அந்த நம்பிக்கையோடு நிறைய பேர் இடம் பிடிக்கிறாங்க. அங்கே ஒரு கல்லறைக்கு இப்போ இடம் கிடையாது. அதுக்கு பல ஆயிரம் லட்சக்கணக்கான பணம் செலவு பண்ணி இடம் பிடிக்கிறாங்க. இப்போ அங்கே இடம் கிடைக்கிறதும் கஷ்டம். யூதர்கள் அந்த மேசியா திரும்ப வரும் பொழுது உயிரோடு எழும்பும் அவங்களும் நம்புகிறாங்க. ஆனால் அவங்க இயேசு தான் மேசியான்னு இதுவரைக்கும் தெரியல. உபத்திரவ காலத்தில் அவங்களுக்கு தெரிய வரும். இஸ்லாமியர்களும் அதை நம்புகிறாங்க. உண்மையில் இயேசு தான் திரும்ப. நீங்கள் கேட்டு பாருங்கள், அவங்க என்ன பேசினாலும் திரும்ப இந்த உலகத்தில் வந்து உலகத்தை நியாயந்திருக்க போகிறது யாருன்னு கேளுங்க. அவங்க குரானில் எழுதியிருக்குது, ஈசா நபின்னு, இயேசு கிறிஸ்து தான் உலகத்தை நியாயந்திருக்கிற நியாயாதிபதியே வருவார் என்று. அதனால தான் நீங்கள் வந்து
நம்ம தேசத்தில் ஏஆர் ரஹ்மான் அவங்க பெரிய மியூசிக் டைரக்டரில் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தவர். அவரே என்ன சொன்ன சமீபத்தில் ஒரு பேட்டியில், நீங்கள் யாரை சந்திக்க விரும்புகிறீங்கன்னா, இயேசுவை நான் சந்திக்க விரும்புகிறேன், அவர் திரும்ப வரும்போது அவரை சந்திக்க விரும்புகிறேன் என்பதாக ஓப்பனாக பேட்டியில் சொல்லி இருந்தார். எல்லா இடத்துலையும் வந்திருந்தார். என்ன காரணம்? குரான்லேயும் அது எழுதப்பட்டு இருக்கிறது. அதனால தான் ஒலிவ மலையில் நிறைய கல்லறைகள். இதெல்லாம் வேதத்துக்கு ஆதாரம், இப்போ நடந்து கொண்டிருக்கிற விஷயத்துக்கு ஆதாரம். அதனால்தான் இனி கடைசி வரைக்கும் இஸ்ரேல் தேசத்தை பற்றி பேசிக்கிட்டே தான் இருக்கும்படியான காரியங்கள் நடக்கும். ஆனால் இஸ்ரேலை யாரும் ஜெயிக்கவும் முடியாது, அதை அழிக்கவும் முடியாது. அதற்காக யுத்தம் பண்ணுகிறவர் கர்த்தர், அந்த தேசத்தை உருவாக்கினவர் கர்த்தர். அந்த தேசத்தில் தான் இயேசு எருசலேமை மையமாய் வைத்து 1000 வருஷம் அரசாட்சி பண்ண போகிறார். உலகம் முழுதுக்கும் ஒரே தேவனாக ஆட்சி பண்ணுவார். உலகம் முழுதுக்கும் ஒரே லீடராக ஆட்சி பண்ணுவார். இது நடக்கும். அதற்கு தான் எருசலேம் இன்றைக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதனால் தான் இந்த யுத்தம், அதனால் தான் சுத்திகரிப்பு. அதனால் தான் இந்த யுத்தம் நடக்கிறனால என்ன நடக்கிறது தெரியுமா? உலகம் முழுதும் எருசலேமுக்காக மக்கள் ஜெபிக்கிறாங்க. கிறிஸ்தவங்க இதுவரை இல்லாத அளவு எருசலேமுக்காக ஜெபிக்கிறாங்க, இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்க. ஏன்? அந்த ஜெபம் தேவை. ஆண்டவர் அவங்களை ஜெபிக்க வைக்கிறதுக்கு தான் இந்த யுத்தத்தை அனுமதித்திருக்கிறார். அதனால உலகம் எங்கும் இருக்கிற தேவ பிள்ளைகள் இப்போ எருசலேமுக்காக ஜெபிக்கிறோம், இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கிற இந்த ஜெபம் அவசியம். இந்த ஜெபம் பெருக 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 அந்தி கிறிஸ்து கிரீஷகர் அவனுடைய ஆட்சியில் அவர் விரும்புகிறது நடக்காது. தேவன் ஆட்சி பண்ணும்போது முழு உலகத்தை அவர் ஆளுகை செய்து இந்த உலகம் முழுவதும் ஒரே ராஜாவாக அவர் வீற்றிருப்பார். அது நடக்க போகிற இடம் எருசலேம் தான். அது இஸ்ரவேல் தேசம். அதனால் இஸ்ரவேலை அழிக்க முடியாது. அதனால் ஒருத்தரும் அத்தனை நாடு ஒன்று சேர்ந்தால் கூட ஜெயிக்க முடியாது. என்னவோ அமெரிக்கா பின்னால் நிற்கிறனால தான் அங்கே ஜெயிக்கிறான்னு நினைக்கிறான், கிடையாது. இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய தேவன் என்று கொண்டிருக்கிறார். அதனால தான் அதை யார் அமெரிக்காவை எதிர வரட்டுமே, இஸ்ரவேலை அழிக்க முடியாது, டச் பண்ண முடியாது அவங்களால. அதனால தான் அவங்க யாருக்கும் பயப்படுறதில்லை. அமெரிக்கா சொல்கிற சில காரியத்துக்கெல்லாம் உடனே இடம் கொடுக்கறது இல்லை. கொஞ்சம் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக கொஞ்சம் விட்டு கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ஐநா சபையில் தீர்மானம் போடுறாங்க, அவங்க எதுவும் கேட்குறதில்ல. நாங்கள் எங்கள் எதிராளியே இந்த தீவிரவாதிகளை அழிப்போன்னு தீவிரவாதம் அழிக்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அவங்க இப்போ லெபனான் மீது அவங்க பாம்பு போடுறாங்க, ஈரான் மேலே பாம்பு போட்டாங்க, மக்கள் மேலே பாம்பு போடலையே, ஒன்லி இந்த இராணுவ தளங்களை தான் அவங்க அழித்தாங்க. எவ்வளோ உலகமே ஆச்சரியத்தோடு பார்த்தது. இந்த மக்களையும் அழிக்கிறது நோக்கம் அல்ல அவங்களுக்கு. தீவிரவாதி எங்கள் நாட்டை டிஸ்டர்ப் பண்ணுறான், அவனை நாங்கள் அழிப்போம். இவங்க யாருக்கிட்டையும் வம்புக்கு இந்த ரஷ்யா மாதிரிலாம் யுத்தத்துக்கு போகிறது கிடையாது. இவங்க நாட்டை பாதுகாக்க யுத்தம் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதான் இஸ்ரவேலுடைய ஒரு பழக்கம். சின்ன நாடு தானே, அவங்கள யாரும் தொட முடியல, எல்லாரும் பயப்படுறாங்க. சும்மா வீரம் பேசுவாங்க, நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்துரும் அழிச்சிருவோம் அப்படின்னு பேசுவாங்க. ஒன்றும் நடக்காது. ஏன்னு சொன்னால் வேத வசனம் தான் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. அப்படி வருகை சமீபம். தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும், இனி ரொம்ப காலம் இல்லை, நம்முடைய தலைமுறை தான் கடைசியாக இருக்கலாமோ என்று அநேகர் சொல்கிறாங்க. உண்மைதான். அந்த அளவிற்கு வருகைக்குரிய அடையாளம் தீவிரமாய் நடக்கிறது. எனி டைம் எக்காலம் துணிக்கலாம், ஆயத்தமாக இருக்கணும். இப்போ இனி இந்த உலகத்திலே நீங்கள் இன்னும் 100 வருஷம் இருக்கிற மாதிரி காரியங்களை செய்யாதங்க. வழக்கத்தின்படி உங்கள் பிஸ்னஸ் செய்யுங்க, எல்லாம் நடக்கட்டும். ஆனால் அவனுடைய சிந்தனை எல்லாம் அவர் வரப்போகிறார், சீக்கிரம் வரப்போகிறார், ஆயத்தமாகணும். இந்த சிந்தை தான் உங்களுக்குள்ளே இருக்கணும். அவருடைய ரகசிய வருகை, அப்புறம் பகிரங்க வருகை. இந்த ரெண்டுக்கு நடுவில் 7 வருஷம் இருக்க என்ன நடக்கும்னா அந்தி கிறிஸ்து வெளிப்படும். அதை 2வது. இயேசுடைய ரகசிய வருகை முடிஞ்சு ஆயத்தமாக இருக்கிறவங்க எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே அந்தி கிறிஸ்து உலகத்தில் வெளிப்படுவான். முழு உலகத்தை ஆளுகை செய்கிற ஒரு பொலிட்டிக்கல் லீடர், ஒரு அரசியல் தலைவன் எழும்புவான். இப்போ அந்த சூழ்நிலை கொண்டே பல தேசங்கள் பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டு நிற்கிறது. நிறைய சரிவுகள், இழப்புகள். எல்லாரும் லீடரை தேடுறாங்க. ஒரு சரியான ஆள் நம்ம உலகத்தை ஆளுகை செய்வதற்கு வேணும்னு சொல்லி சாத்தான் எழுப்ப அந்த ரகசிய வரைக்கு அப்புறம்தான் நடக்கும். இப்போ அவன் வெளிப்பட முடியாது. அது அந்த ஆண்டோடைய வருகை தான் தடுத்து கொண்டு இருக்கிறது. அதனால் ஒரு பொலிட்டிக்கல் லீடர் எழும்புவான். முழு உலகத்துக்கு ஒரே லீடராக அவன் இருந்து ஆட்சி பண்ண அதிகாரத்தை அவனுக்கு கொடுப்பாங்க. சாத்தான் தன்னுடைய முழு அதிகாரத்தை கொடுப்பான். அவன் மிருகம், பீஸ்ட் என்று அழைக்கப்படுவான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் நெற்றியிலாவது கைகளிலாவது அவனுடைய முத்திரை, அவனுடைய நாமத்தை, அவனுடைய பெயரை எழுதி கொண்டிருந்தால் இன்னும் வாங்க முடியும், விற்க முடியும் என்பதாக எல்லாம் வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இதுதான் நடக்க போகிற ஒரு விஷயம். அந்த சமயத்தில் அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். கள்ள தீர்க்கதரிசி, ஒரு ரிலீஜியஸ் லீடர். இனி இப்போ சீக்கிரத்தில் பாருங்கள்,
எல்லா மதத்தையும் ஒன்றா சேர்ப்போம். அன்பு தான் முக்கியம், சகிப்புத்தன்மை தான் முக்கியம், அன்பு தான் முக்கியம். எல்லா மதமும் அன்பை பற்றி தான் பேசுது. அதனால் எல்லாம் ஒன்றா வரணும். எல்லா கடவுளும் ஒன்று தான், எல்லா வேதம் ஒன்று. இது அதிகமாக பேசுவாங்க. இப்போ மத தலைவர்கள் எல்லாம் கூடி கூடி பேசுகிறாங்க. கிறிஸ்தவ மத தலைவர்கள், யூத மத தலைவர்கள், இந்து மத தலைவர்கள், இஸ்லாமிய மத தலைவர்கள், புத்த மத தலைவர்கள் எல்லாம் கூடி கூடி பேசுகிறாங்க என்ன பண்ணலான்னு சொல்லி. சீக்கிரத்தில் ஒரு ஆள் தலைவராக வச்சு, ஆமாம் அதனால் எனக்கு நீங்கள் நாங்கள் இயேசுன்றோம், நீங்கள் அதை சொல்கிறீங்க, இதை எல்லோரும் ஒன்று தான், அதனால் அன்புனால் எல்லாம் ஒன்றா இருக்கணும், ஒரே வேதம் தான் அப்படி சொல்லிக்கிட்டு ஒரு மதம் கொண்டு வருவாங்க. அப்போ கிறிஸ்தவங்க ஏமாந்து போகாதங்க. அன்புன்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க, சகிப்புத்தன்மைன்ற ஒரு வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி வஞ்சகமாக பேசுவாங்க, இடம் கொடுக்காருங்க. நாம் எல்லாரையும் நேசிக்கிறோம். கிறிஸ்தவங்களை சத்துருவை கூட ஆண்டவர் நேசிக்க சொன்னார். நமக்கு பகைஞர் கிடையாது, எல்லாரையும் நேசிப்போம். மதங்களுக்கு அப்பாற்பட்டு நாம் எல்லாரையும் நேசிப்போம். அதில் எந்த சந்தேகம் இல்லை. எல்லாம் ஒன்றுன்னு ஏற்றுக்கொள்ள முடியாது. பரிசுத்தமுள்ள தேவன் இயேசுவோட வேறு எதை ஒப்பிட்டு பேச முடியும்? நீங்கள் துணிகரமாய் பாவத்தில், அக்கிரமத்தில், அசுத்தத்தில் வாழ்ந்தவர்களை இயேசுவோடு ஒப்பிட்டு ஏற்றுக்கொள்ள முடியுமா? அவர் ஒரு தனித்து நிற்கிற பரிசுத்தமுள்ள தேவன். அவருக்கு ஈடாக ஒருவரையும் கொண்டு வந்து நிறுத்த முடியாது. அவரை போல பரிசுத்தம் வாழ்ந்த ஒருத்தரை காமிங்க பார்ப்போம். அவருக்கு ஈடு இணையாக சொல்லுவதற்கு எங்கே இருக்கிறாங்க? கிடையாது. அவர் தான் மரித்து உயிர்த்தெழுந்த உயிரோடு இருக்கிற ஒரே ஆண்டவர். அவரோடு கூட எல்லாத்தையும் இணைக்கலாம் முடியாது. இனி அது வரும். ஒரு கள்ள தீர்க்கதரிசி கிறிஸ்தவ மதத்திலேருந்தே எழும்பலாம். அது யாருக்கு தெரியும்? கள்ள தீர்க்கதரிசி அவன் அந்தி கிறிஸ்துக்கு உதவியாக இருப்பான். இனி வேக வேகமாக இதெல்லாம் நடக்கும். இந்த பேச்சுவார்த்தை நடக்கும். செய்திகளை நீங்கள் பார்ப்பீங்க. எல்லா மதத்திலும் ஒன்று கூடினாங்க. அது ரொம்ப சந்தோஷம்னு நினைப்பாங்க. சந்தோஷம் இல்லை, அதுதான் சாத்தானுடைய திட்டம்னு பைபிள் சொல்லுது. அதுதான் பிசாசனுடைய திட்டம். எல்லா மதத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு ஆளை லீடராக வச்சு மக்களை ஏமாற்றுவது, வஞ்சிப்பது. அன்பு என்கிற பெயரில் ஏமாந்து போயிடக்கூடாது. இயேசு ஒருத்தர் தான், விட்டு கொடுக்க முடியாது. இந்த வேதம் ஒன்று தான், இதில் தான் எல்லா சத்தியமும் சொல்லப்பட்டிருக்கிற. அதில் உறுதியாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். இதெல்லாம் இனிமே நடக்கும். வேக வேகமாக சீக்கிரத்தில் இந்த செய்திகள்லாம் வரும் பாருங்கள். அந்திகிறிஸ்து வெளிப்பட்டு முழு உலகத்தை ஆட்சி சர்வாதிகாரி ஆட்சி பண்ணுவான். எல்லாரையும் அடிமைப்படுத்தி விடுவான். யாரும் ஒன்றும் பேச முடியாது. இப்போவே பல நாடுகளில் வெளியே சொல்லாட்டாலும் உண்மையாக சர்வாதிகார ஆட்சி தான் நடக்குது. ஒன்றும் பேச முடியாது, ஒன்றும் செய்ய. நீ கலட்டப்பண்ண பண்ணிக்கிட்டே இரு, போராட்டத்தை பண்ணிக்கிட்டார், ஒன்று யாரும் சட்டை பண்ண மாட்டாங்க. இப்போவே பல தேசங்களில் அறிவிக்கப்படாத சர்வாதிகார ஆட்சி தான் நடக்குது. ஆனால் அந்திகிறிஸ்து வெளிப்பட்ட உடனே முழு உலகத்தையும் தன் கண்ட்ரோலுக்குள்ளே வச்சிருப்பான். 7 வருஷம்தான் அவனுக்கு டைம். 7 வருஷத்துக்குள்ளே இந்த தேசம் அவன் உலகத்தையே மக்களையே ஒரு வழி பண்ணிடுவான். அந்த டைமில் நடக்கிற பல அழிவுகள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதியிருக்கிறது. அப்போ தான் உலகத்தில் பலவிதமான அழிவுகள் உண்டாகும். ஒரு பக்கம் அந்த அழிவுகள், ஒரு பக்கம் அந்திகிறிஸ்துவனுடைய அட்டூழியம், இதெல்லாம் நடக்கும். 7 வருஷம். இதுக்கு தப்பித்து கொள்ளணுமானா ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும். அதுக்கு தான் ஜெபிக்க சொல்கிறார் ஆண்டவர். ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. ஜெபம் ஒன்று தான் ஒரே வழி. ஜெபிக்காமல் நீ போக முடியாது. அதனால இயேசுவே சொல்கிறார், மனுஷகுமாரனுக்கு முன்பாக இருக்க பாத்திரவான்களாக எண்ணப்பட எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் சொல்கிறார். அதன் பிறகு இயேசு கிறிஸ்து பிரத்யட்சமாக 1000 வருஷம் அரசாட்சி பண்ணுவார். அப்போ இனி நடக்க போகிற 2ஆம் வருகை, அப்புறம் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி, அப்புறம் இயேசுடைய பகிரங்க வருகை. அதுக்கு முன்னால் இன்னொன்று நடக்க போகிறது. அதுதான் உலக எழுப்புதல். உலகம் தழுவின எழுப்புதல் வரும். ஒரு எழுப்புதல் வந்த பிறகு தான் மாற்றம் உண்டாகும். முதல் நூற்றாண்டில் எழுப்புதல் வந்த பிறகு தான் சபை உருவானது, சபை உலகமெல்லாம் பரவினது. கடைசி கால எழுப்புதல் ஒன்று வரும். பின்மாறி காலத்து மழை, முன்மாறி காலத்து மழை அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம். பின்மாறி காலத்து மழை இனிதான் பெய்ய போகிறது. யோவேல் 2:28 மாம்சமான யாவரும் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறப் போகிறது. இனிமேதான் நடக்க போகிறது. பார்க்கலாம். இல்லை, அது பேதுரு சொன்னார், அது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இல்லை. அவர் சொன்னார் உண்மை. ஆனால் வெளியே வந்தீங்க யோவேல் 2:28-29 சொல்லப்பட்டதெல்லாம் இன்றைக்கி முழுமையாக நிறைவேறலை. உங்களுடைய குமாரரும் குமாரத்திகளின் தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், மூப்பர்கள் சொப்பனைகளை காண்பார்கள் சொன்னாரே. அது தீர்க்கதரிசன அந்த அனுபவங்கள்
அப்போ அந்த பாலகர் அதெல்லாம் சிறு பிள்ளைகளை குறிக்கும். இப்போ தான் சிறு பிள்ளைகள் எழும்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சிறு பிள்ளைகளை தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க, வாலிபர்கள் தரிசனங்களை காண்பாங்க. இது கடைசி கால எழுப்புதல். அதுக்கு தான் நம்ம இவ்வளவு ஜெபிக்கிறோம், பிரயாசப்படுகிறோம். உலகத்தையே கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார். உலகம் தழுவின எழுப்புதல் வரும். வந்த பிறகுதான் இயேசு கிறிஸ்துவுடைய வருகை இருக்கும். அதன் பிறகுதான் அந்தி கிறிஸ்து வெளிப்பட முடியும். அந்த எழுப்புதலுக்காகத்தான் இன்றைக்கு ஆண்டவர் துரிதப்படுத்துகிறார். அதுக்கு தான் நம்ம சீக்கிரமாக ஜெபிக்கணும், ஆயத்தப்படணும். அதுக்கு ஒன்று ஜெபம், இன்னொன்று சுவிசேஷம், ரெண்டு செய்யப்படணும். அதனால தான் நம்ம அதிகமாக ஜெபிக்கிறோம். இப்போ சுவிசேஷத்தை அறிவிக்க தீவிரமாய் பிரயாசப்படுகிறோம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வேகமாக துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். இயேசு என்கிற நாமத்தை எல்லாரும் அறிந்து கொள்ளணும். இதுதான் இனி நடக்க போகிற சம்பவங்கள். அதனால் அதில் நம்ம இந்த தீமைக்கு பொல்லாத அந்தி கிறிஸ்துவிற்கு தப்பித்து கொண்டு ஆண்டவரோடு நம்ம இருக்கணுமானா எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும். இயேசுவே சொன்ன கட்டளை, ஜெபிக்கிறத விட்டாதங்க. எப்பொழுதும் மனசில் ஜெபம் ஜெபம் ஜெபம், இருதயத்தில் ஜெபித்து கொண்டே இருங்க. நீங்கள் இப்போ ஜெபர் எழுப்பி எப்போவுமே முழங்கால் நிற்கணும் அவசியம் இல்லை. காலையில் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் முழங்கால் நின்று ஜெபிங்க, பைபிள் வாசிங்க. போகும் பொழுது வரும் பொழுது என்ன செய்தாலும் ஜெபித்து கொண்டே இருங்க. அந்த ஜெப ஆவி எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு கேளுங்க. அந்த ஜெப ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும், அதான் முக்கியம். இப்போ நான் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போயிருந்தோம். இந்த எழுப்புதலை பற்றியும் ஜெபத்தை குறித்து பேசுகிறவ அநேகர் ஒப்பு கொடுத்தாங்க. ஜெப ஆவியை கர்த்தர் ஊற்றினார். அங்கிருந்து சொன்னாங்க, 5 நிமிஷம் கூட நான் ஜெபிக்க கஷ்டப்பட்டேன், இன்றைக்கி 2 மணி நேரம் ஜெபிக்கிறேன், எனக்கு நல்லா இருக்குது. மணிக்கணக்காக ஜெபிக்க முடிகிறது. எப்படி? ஜெப ஆவி ஊற்றப்பட்டதுனால. உங்களுக்கு அந்த ஜெப ஆவி தேவை. ஆண்டவரே, நானும் எப்பொழுதும் ஜெபிக்கணும், வருகைக்கு நான் ஆயத்தப்படணும், உங்களுடைய வருகையில் காணப்படணும், அதுக்கு நான் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருக்கிற ஜெப ஆவியை தாரும். நீங்கள் கேட்கணும். ஆண்டவர் தருவார். இப்போ அதுக்கு தான் ஜெபிக்க போகிறேன். ஜெப ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே, துதித்து கொண்டே, ஜெபித்து கொண்டே, எல்லாருக்காக ஜெபிங்க. எல்லாரும் ரட்சிக்கப்படணும் ஜெபிங்க. அதிகாரத்தில் உள்ளவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஊழியக்காரருக்கு ஜெபிங்க, மிஷினரிகளுக்காக ஜெபிங்க, வாலிபர்களுக்காக ஜெபிங்க, சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. சாத்தானுடைய கிரியை முடக்கப்பட்டு போக ஜெபிங்க. அதிகாரத்தில் உள்ளவங்களை கர்த்தர் பயன்படுத்த, கர்த்தர் மேல் ஆளுகை செய்ய ஜெபிங்க. தவறான சட்டங்களெல்லாம் தடுக்கப்படட்டும் ஜெபிங்க. நல்ல நல்ல நன்மையான காரியங்கள் நடக்கட்டும் நிச்சயமிங்க. சபைகள் சுத்திகரிக்கப்பட நிச்சயமிங்க. சபைக்குள்ளே காணப்படுகிற அரசியல் ஒழியணும். சபையை பாழாக்கி கொண்டிருக்கிற சபை தலைவர்களை கர்த்தர் சுத்திகரிக்கணும். ஜெபம் பண்ணுங்க. எல்லாருக்காக நம்ம ஜெபிக்கணும். இப்போ அப்படியே முடிந்தவர்கள் அப்படியே முழங்கால் படியிடுங்க. ஒரு 10 நிமிடம் ஜெபிக்க போகிற முழங்கால் படியிடுங்க. ரொம்ப முக்கியம். ஜெப ஆவி உங்கள் கர்த்தருங்க மேலே ஊற்ற போகிறார். சிறு பிள்ளைகள் முழங்கால் படியிடுங்க. வாலிபர்கள் முழங்கால் படியிடுங்க. வயதானவர்கள் முழங்கால் படியிடுங்க. எல்லாரும் முடிந்த எல்லாரும் முழங்கால் படியிட்டு கரத்தை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி ஜெபிங்க. ஆண்டவரே, உம்முடைய வருகை சமீபித்து விட்டது. உம்முடைய வருகை சமீபித்து விட்டது. இதோ எக்காலம் தொனிக்கிற நேரம் வந்து விட்டது. நான் ஆயத்தமாக இருக்கணும். உம்முடைய வருகையில் காணப்படணும். உம்முடைய ரகசிய வருகையில் நான் உம்மை சந்திக்கணும். ஆண்டவரே, அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் நான் இருந்து விடக்கூடாது. ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு நான் ஆயத்தமாகணும். ஆவியினாலே என்னை நிரப்புங்க. நான் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருக்கணும். அந்த ஜெப ஆவியை எனக்கு தாங்க. கேளுங்க. வாலிப தம்பி கேளுங்க, வாலிப மகளை கேளுங்க. தகப்பனை, தாயே, நீங்கள் அசட்டை பண்ணாதங்க. இது முக்கியமான நேரம். இனி ரொம்ப காலம் அல்ல. நடக்கிற சம்பவத்தை கூர்ந்து கவனிங்க. ஆண்டவருடைய வருகிற வாசற்படியில் அவர் வந்து விட்டார். இனி வெகு காலம் செல்லாது. இதுதான் ஆண்டவர் வருகையினுடைய காலத்தில் வந்து விட்டோம். ஆண்டவரே, நான் ஆயத்தமாக இருக்கணும். அதுக்கு முன்னாடி அபிஷேகத்தை நான் நிரப்பும். ஜெப ஆவியை எனக்கு தாரும். எப்பொழுதும் நான் ஜெபித்து கொண்டே இருக்கணும். மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும், ரட்சிப்புக்காக ஜெபிக்கணும், சபை சுத்திகரிக்கப்பட ஜெபிக்கணும், எல்லா ஆத்மாக்களும் ரட்சிக்கப்பட ஜெபிக்கணும், அதிகாரத்தில் உள்ளவங்களுக்காக ஜெபிக்கணும், பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரை, ஜெப ஆவியை எனக்கு தாரும். அதிகாலையிலுமே ஜெபிக்கணும், நடுராத்திரியில் நான் ஜெபிக்கணும், இரவெல்லாம் நான் ஜெபிக்கணும். எப்பொழுதுமே ஜெபித்து கொண்டே இருக்கிற ஜெப ஆவியை தாரும். கேளுங்க வாலிப தம்பி, கேளுங்க வாலிப மகளை, கேள்வி பொழுது ஜெதை பெற்றுக்கொள்ளாவிட்டால் ஜெப ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு சொன்னார், நீங்கள் மனுஷ
மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். என் பிள்ளைகளை எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அப்போதான் நீங்க வருகையிலே காணப்பட முடியும் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். இதை மாற்ற நினைக்கிற பிசாசின் கிரியைகள் முடக்கப்பட்டு போவதாக. இதை மறைக்க நினைக்கிற சாத்தானுடைய வல்லமைகள் முடக்கப்பட்டு போவதாக. விசுவாசிகளை, தேவ பிள்ளைகளை வஞ்சிக்கிற உபதேசங்கள் முடக்கப்பட்டு போவதாக. ஆண்டவரே, சத்தியத்தை மறைத்து பேசுகிற பொல்லாத சோம்பேறிகளுடைய கிரியைகள் முடக்கப்படட்டும். கள்ள உபதேசங்கள் முடக்கப்படட்டும். பொய்யன் உபதேசங்கள் முடக்கப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை தாரும். ஜெபிங்க, ஜெபிங்க. எல்லார் மேல ஜெபாவியை ஊற்றுங்க. ஆண்டவரே, இந்த குடும்பம் ஜெபிக்கிற குடும்பமாய் மாறட்டும். துதிக்கிற குடும்பமாய் மாறட்டும். ஜெப சத்தம் வீட்டுக்குள்ள எப்பொழுதும் கேட்கட்டும். இந்த மகனை ஜெபாவியினால் நிரப்பும். இந்த மகளை ஜெபாவியினால் நிரப்பும். இந்த குட்டி பிள்ளைகளை ஜெப ஆவியினாலே நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். Anoint everybody with the spirit of prayer, oh God. The prayer anointing must come upon everybody now. ஜெப அபிஷேகம் இறங்கட்டும். ஜெப அபிஷேகம் இறங்கட்டும். எப்பொழுதும் ஜெபிக்க முடியாத ஜெப அபிஷேகம் இறங்கட்டும். நிரப்புங்க ஆண்டவரே. அநேகர் மேலே ஜெபாவி ஊற்றப்படுகிறது. அபிஷேகம் இறங்குகிறதை நான் பார்க்கிறேன். பல வீடுகளுக்குள் ஆவியிலே நிரப்பப்படுகிறீங்க. பிள்ளைகள் அந்நிய பாஷை பேச ஆரம்பிக்கிறாங்க. தடை பண்ணாதங்க, தடை பண்ணாதங்க. ஆவியானவர் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். எங்கும் ஆவியானுடைய வல்லமை ஜெப அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. உங்கள் மேலே இறங்குகிறது. ஊழியர்கள் பெற்றுக்கொள்ளுங்க, ஊழியர்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஜெப அபிஷேகத்தை பெறுங்க. ஒரு நாளைக்கு மணிக்கணக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. இந்த விதண்டாவாதம் எல்லாம் பேசி கைவிடப்பட்டவளாய் நிற்க போறீங்க. அதெல்லாம் விட்டு மனம் திரும்பி ஒப்பு கொடுங்க. இயேசுவின் வார்த்தைக்கு செவி கொடுங்க. இயேசு சொன்னபடி எப்பொழுதும் ஜெபிக்க ஒப்பு கொடுங்க. உங்க சபையில் திங்கக்கிழமை ஜெபம் நடக்கணும், செவ்வாய்க்கிழமை ஜெபம் நடக்கணும், புதன்கிழமை தினமும் ஜெபம் நடக்கிற இடம் தான் ஜெப வீடு, சபை. அங்கே ஜெபமே இல்லாம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மட்டும் நடந்தால் எப்படி பரலோகத்துக்கு போவீங்க? எப்படி ஆண்டவர் எக்கால சத்தம் கேட்கும்? கேட்காமல் போய்விடும். இன்னைக்கு ஜெபிக்க ஒப்பு கொடுங்க. தினந்தோறும் எங்க சபையில ஜெபிக்கணும் ஆண்டவரே கேளுங்க. நாங்க இடைவிடாமல் ஜெபிக்கணும் ஆண்டவரே கேளுங்க. ஜெப அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. மகளை பெற்றுக்கொள்ளி பொழுது, மகனை பெற்றுக்கொள்ளி பொழுது ஆவியானவர், ஆவியானவர் பலவந்தம் பண்ணுகிறார். இனி காலம் செல்லாது. வாசற்படியில் அவர் வந்து விட்டார். நேரம் நெருங்கி விட்டது. இஸ்ரவேலில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் அவர் வாசற்படியில் வந்து விட்டதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. இனி காலம் செல்லாது. சீக்கிரம் சீக்கிரம் அவருடைய வருகை இருக்கிறபடியால் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஜெபிக்க ஆரம்பிங்க. ஜெப அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, என்னை நிரப்ப. இன்னும் கேளுங்க. ஆவிலே நிரம்பி ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. வெட்கப்படாதங்க. சத்தமா ஜெபம் பண்ணுங்க. வாயை திறந்து துதித்து ஜெபம் பண்ணுங்க. சிறு பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, வாலிபர்கள் ஜெபிக்கிறாங்க. அபிஷேகம் இறங்குகிறது, ஊற்றப்படுகிறது. ஆண்டவரே, எந்தெந்த தேசத்தில் எந்தெந்த வீடுகளில் இருந்து கேட்கிறாங்களோ எல்லார் மீது இந்த ஜெப அபிஷேகம் இறங்கட்டும். ஜெப அபிஷேகம் ஊற்றப்படட்டும். ஒவ்வொருவரையும் ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுவீராக. எல்லா மக்களுக்காக ஜெபிக்க, ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்க, பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்க, ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படும்படி ஜெபிக்க, சத்தியத்தை அறியும்படி ஜெபிக்க, பாவங்கள் அழிக்கப்பட ஜெபிக்க, சாத்தானுடைய கிரியைகள் முடக்கப்பட ஜெபிக்க. ஜெப அபிஷேகத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க. இந்த மகளை நிரப்புங்க. ஜெபத்தில் சோர்ந்து போனவர்களை உயிர்ப்பையும் உயிர்ப்பையும் இப்பொழுது அக்னி இறங்கட்டும். ஜெபத்தில் சோர்ந்து போன பிள்ளைகளை இன்றைக்கு மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படட்டும். ஜெப அபிஷேகம் அவளை நிரப்பட்டும். இடைவிடாமல் ஜெபிக்கிற பழக்கத்தை கர்த்தர் அருளி செய்வீராக. நிரப்புங்க ஆண்டவரே. நீங்க நிரப்பிக் கொண்டு இருக்கிறதற்காக நன்றி. அக்னியாக வல்லமை இறங்குகிறது. ஆவியானுடைய அபிஷேகம் இறங்குகிறது. ஒவ்வொருவர் மேலும் இறங்குகிறது. அநேகர் நிரப்பப்படுகிறீங்க. அநேகர் புதுசாக அந்நிய பாஷை பேச ஆரம்பிக்கிறீங்க. அந்த அனாயிண்டிங் உங்களை நிரப்புகிறது. புதிய பாஷை வெளிப்படுகிறது. அது ஆவியானவர் உங்களை ஜெபிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். விடாதங்க, விடாதங்க. இன்னும் சில நிமிட நேரம் தான். இன்னொரு 3 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கேளுங்க. ஆண்டவரை நிரப்புங்க. என்னையும் இந்த ஜெப அபிஷேகத்தினால் நிரப்புங்க. நான் ஜெபித்து கொண்டே இருக்கணும் ஆண்டவரே. இடைவிடாமல் நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே. நீங்க சொன்ன மாதிரி எப்பொழுதும் நான் ஜெபிக்கணும். அந்த கிருபை எனக்கு தாங்க இயேசுவே. எப்பொழுதும் ஜெபிக்கிற கிருபை எனக்கு தாங்க. அந்த அபிஷேகம் எனக்கு தாங்க. கேளுங்க, கேளுங்க. உங்களுடைய வருகையில் நான் காணப்படணும். நான் கைவிடப்பட்டு விடக்கூடாது. இந்த உலகத்தில் கைவிடப்பட்டு விடக்கூடாது. ஆண்டவரே, உங்களுடைய வருகைக்கு நான் எப்பொழுது ஆயத்தமா இருக்கணும். எப்பொழுது ஜெபித்து கொண்டே இருக்கணும். நிரப்பங்க ஆண்டவரே, நிரப்பங்க ஆண்டவரே, நிரப்பங்க. ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும், வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். அந்த அபிஷேகம் இறங்குகிறது. இன்னும் 2 நிமிஷம் தான். ஜெபி தம்பி, ஜெபம் பண்ணு. மகளை ஜெபம் பண்ணு. ஐயா, வயசானவங்களை ஜெபம் பண்ணுங்க. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஜெப ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. இனி காலம் செல்லாது.
ஆயத்தப்படுங்க. வாசற்படியில் அவர் வந்து விட்டார். எந்த நேரமும் எக்காலம் துணிக்கலாம். ஆயத்தப்படுங்க, ஆயத்தப்படுங்க. ஜெபம் ஆண்டவரே நிரப்பம் நிரப்பம் நிரப்பம். எனக்கு ஜெப ஆவியை தாரும், ஜெபிக்கிற அபிஷேகத்தை தாரும், எப்பொழுதும் ஜெபிக்கிற கிருபையை எனக்கு தாரும். உம்முடைய வருகையில் நான் காணப்படணும். எக்காலம் துணிக்கும் பொழுது மத்திய ஆகாயத்தில் நம்மை சந்திக்கணும். ஆண்டவரே நிர்விசாரமா நான் இருக்கக்கூடாது, அசதியா இருக்கக்கூடாது. ஆண்டவரே தூங்கி தூங்கி நேரத்தை கழிக்க கூடாது. ஆண்டவரே நிரப்புங்க, என்னை ஜெபாவினாலே விழித்தொறிந்து ஜெபிக்க கிருபை தாரும். நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க. ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆட்கொள்ளும். விழித்தொறிந்து ஜெபிக்கிற கிருபைகளை தாரும். இன்று முதல் ஜெபத்துக்கான தடைகள் விலகி போகட்டும். சாத்தான் கொண்டு வருகிற தடைகள் விலகட்டும். ஒவ்வொருவரையும் ஜெபிக்க வைப்பீராக. ஆவியானவர் ஜெபிக்க வைப்பீராக. நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அநேகர் நிரப்பப்படுகிறதை நான் பார்க்கிறேன். அநேகர் புதிய அபிஷேகத்தினால் நிரப்பப்படுறீங்க. ஜெப அபிஷேகம் இறங்கி இருக்கிறது. அப்படியே கரமயத்தை ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்னை நிரப்பினதற்காய் ஸ்தோத்திரம். ஜெப அபிஷேகத்திற்காய் ஸ்தோத்திரம். ஜெபிக்க எனக்கு கிருபை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். என்னை பூரணமாய் ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறேன், ஜெபிக்க அர்ப்பணிக்கிறேன். நான் இனி வேதத்தில் சொல்லப்பட்டபடி ஜெபம் செய்ய ஒப்பு கொடுக்கிறேன். பொறுப்படுத்திக் கொண்ட அன்பிற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்னைக்கு நிறைய பேரை கர்த்தர் ஜெப அபிஷேகத்தினால் நிரப்பி இருக்கிறார். ப்ரேயர் அனாயிண்டிங் உங்கள் மேலே இறங்கி இருக்கிறார். சின்ன பிள்ளைகள், வாலிபர்கள், இன்னிலிருந்து உங்களுடைய ஜெப வாழ்க்கை மாறும். இதுவரை ஜெபித்ததை விட இன்னும் வீரமாக, வேகமாக, தீவிரமாக ஜெபம் பண்ணுவீங்க. எல்லா மனுஷருக்காக ஜெபிக்கணும். என்னை எல்லாரும் ரட்சிக்கப்படணும். உங்கள் கிராமத்தில், உங்கள் பட்டணத்தில், உங்கள் தெருவில், உங்கள் கூட படிக்கிற, வேலை செய்கிற எல்லாரும், உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற எல்லாரும், உங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ஜெபம் பண்ணணும். சத்தியத்தை அறியணும். அறியாமை தான் நிறைய பேரை அடிமையாக்கி வச்சிருக்குது. சாத்தான் அறியாமைக்குள்ளே முடக்கி வச்சிருக்கிறான். அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட தொடர்ந்து செபிங்க. மனம் திரும்புதல் உண்டாக ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் சபை சுத்திகரிக்கப்பட, சபை தலைவர்கள் மனம் திரும்ப, ரட்சிக்கப்படாத ஊழியக்காரங்க மனம் திரும்பி ரட்சிக்கப்பட ஜெபம் பண்ணுங்க. ஊழியம் என்கிற பெயரில் சுயநலமாய் சொந்த ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறவங்க மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஊழியர்களாய் மாற ஜெபம் பண்ணுங்க. சுவிசேஷம் தீவிரமாய் அறிவிக்கப்பட ஜெபம் பண்ணுங்க. தேசத்தை ஆளுகிற தலைவர்கள், உங்களுடைய சீஃப் மினிஸ்டர், உங்களுடைய பிரசிடென்ட், உங்களுடைய பிரைம் மினிஸ்டர், எல்லாருக்காக ஜெபிங்க. உங்களுடைய அதிகாரத்தில் இருக்கிற எல்லாருக்காக ஜெபிங்க. அதனால் தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். ஜெப ஆவி உங்களுக்குள்ளே கொழுந்து விட்டு எரியணும். அதனால் இதை காத்துக்கொள்ளுங்க. அதிகாலை எழும்பி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அதை நம்ம காண்போம். சரியா? ஓகே. உங்கள் ஜெபத்தில் வளர்றதுக்கு தான் இந்த புஸ்தகங்கள். இதெல்லாம் நீங்கள் வாங்கி வாசித்து ஜெபத்தில் இன்னும் நீங்கள் வளரணும். இவ்வளோ காலம் ஜெபித்தால் இப்பவும் புதுசு புதுசாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார் ஜெபத்தை குறித்து. அதெல்லாம் நான் இன்னும் புதுசாக நிறைய காரியம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறாரு. இயேசு தான் அதை கற்றுத்தருகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் அடுத்த வாரத்திலையும் ஆண்டவர் நம்மோடு பேச போகிறார். ஜெபத்தோடு காத்துருங்க. ஒவ்வொரு வாரமும் சனி ஞாயிறுன்னா நமக்கு கொண்டாட்டம். நான் இயேசுடைய வசனம் அதை கேட்டு அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தணும்.